வணக்கம் நண்பர்களே, திரிபலா சூரணம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திரிபலா சூரணத்தில் நமக்கு கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் அப்படின்னு இந்த மூணும் சேர்ந்த கலவை இது. ஒரு அற்புதமான சூரணம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சாதாரண கால் நெகத்துல இருந்து நம்ம தலை முடி வரைக்கும் நம்ம உடம்புல எல்லா இயக்கத்தையும் இது நல்லா செழிப்பாக ஆரோக்கியமாக வச்சுக்கும். பொதுவாக வாய் புண்ணாகட்டும், வயிறு புண்ணாகட்டும், இல்லை குடல் இயக்கம், அதாவது குடலில் புண்ணு இருக்குது, இல்லை வயிற்றில் புண்ணு இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்காகட்டும் இந்த திரிபலா சூரணம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்கும். பொதுவாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இது எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஜீரணம் ஆகலை, மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும்தான் இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் நிறையா நமக்கு ஆரோக்கியமான குணங்கள் இருக்குது. அதாவது சாதாரண ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ஆகட்டும், கண்ணு, அதாவது தூர பார்வை, கிட்ட பார்வை இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களாகட்டும் எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது புற்றுநோய் செல்கள் நம்ம உடம்புல உருவாகாமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சுகரை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எலும்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் நமக்கு இந்த திரிபலா சூரணன்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் ஒரு 3/4 டீஸ்பூன் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். டெய்லி சாப்பிட்றவங்களா இருந்தால், அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் நைட்டு நம்ம சாப்பிட்லாம், அதாவது தண்ணியில் கலந்து சாப்பிட்லாம். இதுவே மார்னிங் ஒரு வேளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு வேளை ஒரு லூஸ் மோஷனாக போகிற மாதிரி இருக்கும் ஒரு 2 டைம்ஸ். ஆனால் அது ரொம்ப நேரம் நீடிக்காது.